ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேன் கேமரா பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் கம்மிங். ஆக்சுவலாக ஒரு வாரம் ஆகப்புறம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 சம்திங் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது இருங்க நான் போகிறேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோகேஷ் பையன்கிறான்ல, யோகேஷ் அக்கா, அவன் வந்துட்டு அங்கே ஆலப்பாக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கானான். ஸோ அவனை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறது தான் இந்த விளாகு. வாங்க போகலாம். ஸோ வண்டி வேறு ப்ராப்ளம்ங்க, ஸ்டிக்கரை அடிக்க அந்த பிளக்குன்னு வலிக்கு போகுது. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல, வண்டியே டேமேஜ், ஐ மீன் கண்டிஷனே இல்லை. ஸோ அதை ரெடி பண்ணோன்னா எப்படியும் ஒரு 5K கிட்ட ஆகும். யூனிகார்ன் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தால, யூனிகார்ன் ரெடி பண்ணுவேனான்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு விஷயம், அதனால தான். பார்த்தீங்களா எப்படி பிறந்துன்னு வரான் பார்த்தீங்களா இந்த நேரத்தில். அதனால தான் நைட்டுலாம் வண்டி எடுத்துன்னு போகணுன்னாவே இந்த மாதிரி அவனாம் வந்து சுட்டான். நல்ல வேலை மொதல் வாட்டி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியுமா? நான் வந்துட்டு பசுமையை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தருக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வீடியோ கண்டென்ட்டே போடுறதில்ல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா, ரீசன் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது, அதை வச்சு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பட்ஜெட் இல்லை, அதனால தான் வந்து வீடியோ மேக் பண்ண முடியல. அண்ட் மைக்கு தான் மெயின் மேட்ரு. மைக் வாங்கிட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். மற்றபடி சில் தான். அடாப்டர் வாங்கிட்டாவே போதுங்க. அடாப்டர் வந்துட்டு ஒரு 4000 ரூபா வருது. அடாப்டர் வாங்கிட்டாவே அதுக்கப்புறம் 100 மைக் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. வீட்டில் இருக்கனால மைண்டு வேறு எங்கெங்கேயோ போகுதுன்றதுனால நான் உட்காந்து ஃபுல் டைம் கேம் ஆடிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலும் நைட்டில் ஆள்லாம் சுற்றுறாங்க. ஸோ அதான் ரீசனு. நான் வீடியோ வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி மைண்ட் வந்து காண்டாகுதா. ஸோ காண்டாகிறப்போ வந்துட்டு அப்படியே கேம்லே தான். என்ன கேம், நம்ம பிஜிஎம்ஐ தான். பிஜிஎம்ஐ போட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி போகுது வாழ்க்கை. இருட்டில் நான் எப்படி அவனை தேடுவான்? அவனே இருட்டாக தான் இருப்பான். மீனாட்சி காலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. எவனா ஒரு ராஜன் என்கிட்ட பேலன்ஸும் இல்லை. அவனா பார்த்துட்டு கூப்பிட்டாதான் உண்டு. மீனாட்சி காலேஜ் கிட்ட வந்துட்டேன்னு சொன்னான். வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எதனா ஒரு கண்டென்ட் போடலாம். ஃபன் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு சேனலை பார்த்துட்டு என் சேனலுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் போட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது அதோ தான் நடந்து வரான்னு நினைக்கிறேன் அவன் தான். ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சேனலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதான் நம்ம ஸ்டைலு. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு போடாது. எந்த சேனலில் மிங்கிளாகட்டும். மிங்கிளாகலன்னா சந்தோஷம். இதெல்லாம் இல்லை கேஸ். இப்படி போகிறான் அவன், இப்படி வருவான் நல்லா நெட்டையானா. அவன் வேலைக்கு வேறு சேர்ந்துட்டான். அவன் அலப்புற இனி தாங்க முடியாது, சும்மாவே ஆடுவான். என்னடா கரண்ட் இல்லை போல. ஃப்ராங்க் முதல்ல நம்ம கல்யாணம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கமிட் ஆகிட்டேன். 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது அவன் ரியாக்ஷன் நான் பார்க்கலாமா? கல்யாணம் அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்தே வந்துக்கிறான் போல். ஹாய் ப்ரோ. நான் டெக்கத்லான் போனேனே வாட்டர் கேன் வாங்கிட்டியா? ஏய் அன்னைக்கு தாண்டா வாங்கினேன். உனக்கு கண்டென்ட்டுக்காக பேசக்கூடாது ப்ரோ. போய் புழுவாய, நான் என் கூட இருக்கப்போ எப்போ வாங்கினேன் ப்ரோ? காலங்காத்தால ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லி தெரியுமா? அப்படியா? நீங்கள் கமலேஷன் போயிட்டு. கமலேஷா? அது யாரு? கமலேஷ் அது யாரு ப்ரோ? வீட்டில் இருப்பாரு ப்ரோ. நான் கமிட் ஆகிட்டேன் ப்ரோ. யார் ப்ரோ? யார் போட்டேன்னா யார் கூட வாங்க? பொண்ணு கூட தான். அதான் சொன்னேனே, இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கூட கண்டென்ட்
கண்டென்ட்டுக்காக ஏதாவது பேசுவேன் ப்ரோ. ஏய் இல்லடா, கண்டென்ட்டுக்காக இல்லடா. டேய் இப்போ காட்டவா? சரி காட்டுறேன் வா. அப்புறம் என்ன, அவ்வளோதான், வேலைக்கெல்லாம் போகிற மிஸ்டர் ட்ரீட்டு. அம்மா சைக்கிள் தொலைச்சிட்டேன்டா. நான் அப்போவே சொன்னானா, நான் அப்போவே சொன்னேண்ணா அந்த தந்திரம் பிடிச்ச சைக்கிளை எடுத்துன்னு போவாதேன்ட்டு கேட்டியா? அம்மா பொண்ணு போய் நிப்பாட்டேன். சரியா போனேன், நிப்பாட்டேன். நைட்டு 11 மணிக்கு போய் பார்க்குறேன். அந்த சைக்கிளை எவன்டா திருடுறான்? அதுதான்டா, அதுவே ஒரு மட்டி சைக்கிளு, பெடலு உடஞ்சிருக்கும். சரியா எல்லாம் பைக் நிப்பாட்டி வச்சிருந்தானுங்க. ஓகேவா, நீ ஸ்டைலாக சைக்கிளை நடுவில் போய் நிப்பாட்டி சைக்கிள்லாம் எடுத்துட்டு போவாதடா, வேலைக்கு ஆகாதுன்றா. எடுத்து போன அன்னைக்கே தொலைச்சிட்டு வந்துருக்கான் பாரு. என் ஃப்ரெண்டோட சைக்கிள் வாங்கி 2 நாள் ஓட்டிட்டு இருந்தேன். அதையும் தொலைச்சிட்டியா? தொலைச்சிட்டு அதிகம். ஏய் டாம் க்ரூஸ் மாதிரி பிரேக் இல்லடா அந்த சைக்கிள்ல. டாம் க்ரூஸ் மாதிரி டர்னிங்ல இப்படி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்டா, தேய்ச்சின்னு போயிட்டு. இது ஊருக்கூடாது. ரோடே என்னதான் பார்க்குறது, ஹிந்திக்காரெல்லாம் என்ன பார்க்குறான். எடுத்துன்னு போன அன்னைக்கே அப்போவே எனக்கு தெரியும் அது சைக்கிள். என் சைக்கிள் போச்சு. அது யார் சைக்கிள்? அவரே பொத்தி பொத்தி வச்சுருந்தாரு அந்த சைக்கிளை. பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை அதுக்கு வெக்கம் விட்டு போகலைன்ற மாதிரி வச்சுருந்தாரு அவங்க அப்பா அந்த சைக்கிளை. எங்கேயோ கூட்டுன்னு வந்தான். ஆனால் அந்த சைக்கிளை திடுற அளவுக்கு அவன் எவ்வளோ பெரிய மட்டிக்குவா இருப்பான் பார்த்துக்கோ. இல்லை, ஒரு வாரத்துக்கு தர காசு இருக்காது. ஏண்டா 50 ரூபா தான்டா தருவான் அந்த சைக்கிளை போட்டான். இரும்பு ரேட்டுக்கெலாம் தரமாட்டான். அது டேய் அந்த சைக்கிள் நிலமை பற்றி தெரியும்ல. டேய் அதை தட்டினா உள்ளேருந்து துருதாண்டா வரும், இரும்பா. அப்போ சொல்கிற சைக்கிள் நினைக்காதீங்க, அது பழைய கடையிலேருந்து தூக்கின்னு வந்த மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், பார்க்கறதுக்குல ஓட்டுறதுக்கு அப்படி தான் இருக்கும். சைக்கிளை ஓட்டின்னு போக மாட்டான், தள்ளின்னு தான் போவான். அதுக்கு எதுக்கு சைக்கிள்? கொஞ்சம் படிக்கணும் வந்து இருந்துச்சுன்னா. செகண்ட் இயருக்கும் இதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இயருக்கும் இதான் சொன்னேன். வேலைக்கு போனடா, ஃபர்ஸ்ட் இயருக்கும் இதான் சொன்னேன் படிக்கல, செகண்ட் இயருக்கும் இதான் சொன்னேன் படிக்கல. காலை உடச்சிக்கிட்டேன்னு கதை கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதல, கை உடச்சிட்டேன்னு எக்ஸாம் எழுதல. பேசு. ஒரு செம்முக்கும் ஒரு சாக்கு வச்சுட்டு எக்ஸாம் எழுதல. உருப்பிட்டேன் 2 நாள் தான் கைஸ் வேலைக்கு போனால் அதுக்குள்ளே வந்துட்டு உருப்பிட்டாரு தலைவர். இவ்வளோ நாள் தருதலையாக இருந்தாராம், உருப்பிட்டாரு. இதே தான் இந்த ஆண்டோஸ் பையனும் ஒருத்தர் இருக்கான், அவனும் அப்படி தான் சொல்லி அவனும் உருப்பிட்டான்றான். அவன் அதுவும் இன்னும் தருதலையாக தான் சுற்றி நிற்குது, இதுவும் தருதலையாக தான் சுற்றி நிற்குது. அது ப்ரொப்போஸ் பண்ணிடுறான் அந்த பொண்ணு. ஒரு பொண்ணு உனக்கு தெரியாதுடா, எங்கள் காலேஜ் ஜூனியர்ரா, எங்கள் காலேஜ் ஜூனியர்ரா. ஆமாம், காலேஜ் மேட் கிட்ட பேசுகிறேன். ஜூனியரு இன்ஜினியரிங்கு. ஆமாம், எனக்கு ஜூனியரு. அப்பா எனக்கு ஜூனியர்னாவே எல்லாருமே ஜூனியர் தான்ப்பா. என் டிபார்ட்மெண்ட் இருந்தால் ஜூனியர் கிடையாதுப்பா. அப்போ நான் அவன் வாடா போடான்லாமா சின்ன பையன்? சரி, அதான் நீ போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அதான் சொல்லிச்சு, நானும் சொன்னேன். ஆமாம், நான் வந்து இந்த மாதிரி இன்னும் வேலைக்கெலாம் போகல, நான் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னேன். அவ்வளோ நிறைய சொன்னான். நான் தெரியும் அப்படின்னு கடைசி வரைக்கும் உன்னை நான் கண்கலகாமல் பார்த்துப்பேன் அப்படின்ச்சு. என்னடா செய்யன்றேன். அவன் சொல்லியிருக்கா, என்னடா கொடுத்து வச்சவன்டா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க. அதான் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன், ஒரு 2 days மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ட்டு வந்திருக்கேன். கால் பண்ணி என்கிட்ட தான் பேலன்ஸ் இல்லையடா, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாதுடா. என் ஃபோன் நம்பரில் கால் பண்ணி நம்பர் அன்னோன் நம்பர் இது பண்ணாதுடா, அக்செப்ட் பண்ணாதுடா. இன்ஸ்டாகிராம் தானே, இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி லூஸு, என் ஃபோன் தான் போகாதுன்றா. சொல்கிறா, என்ன சொல்கிறதுடா? உனக்கு என்னப்பா? எனக்கு காஃபிப்பா, ஸ்ட்ராங்கா. யார் இருக்கா? நெட் இல்லையே. குமாரி
என்னடா தீபன்லாம் உனக்கு ஸ்னாப் அனுப்பிச்சுடுவாரா? சரி ரீல்ஸ் அனுப்பிச்சுடுவாரா? தீபனுக்கு ஒரு இது பண்ணேன், உள்ளே போனால் மெசேஜ் பார்த்துட்டேன்னு வரும். சரி அது லாங் ப்ரெஸ் பண்ணு. இல்லை நீ எதுக்கு அதுக்குள்ளே போகிற? வெளியே வா, சர்ச் போ, அதில் போய்ட்டு யாரும் காமி. அதான் இதோதான் காட்டுறேன் இந்த பொண்ணு தான்ட்டு. பொண்ணு கண்ணே தெரியல. அவன் ஃபோட்டோவே போட மாட்டான். சரி ஃபோட்டோ நீ எப்படி வாங்கியிருப்ப? ஃபோட்டோ நான் வாங்கலடா, எனக்கு தெரியும்டா அந்த பொண்ணை, அதனால தான்டா. எனக்கு ஒன்றை பற்றி தெரியும், உனக்கு என்ன பற்றி தெரியும். நம்ப மாட்டேன், கண்டிப்பாக நம்ப மாட்டேன். இது ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பேசு, நான் நம்புறேன். ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பேசு, கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்டென்ட்டுக்காக நான் ஏன் பண்ண போகிறேன்? மாதம் சம்பளம் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்தல. ஏய் என்னடா மாதம் சம்பளத்தை உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குற, ஆசீர்வதிப்பாங்கடா. என்னடா எடுக்க மாட்டாங்களாம் இந்த பேரிக்கடை? எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம், துண்டு துண்டாக வெட்டி கைலாங்கில் போட்டுடலாம். சரி பாய், பாய் கைஸ், பாய். ஏதாவது பார்த்து போடுப்பா. நானும் சிரிப்பு. ஃப்ரெண்டு சைக்கிள் தானே வாங்கி வச்சிருக்கேன். என்ன சைக்கிள்? லைட் அடி, கீர் இருக்கு, கடை கீர் போட முடியாது. கத்தாதான் ஏன் செய்ய போகிறாங்க? ஓ எங்கே இருக்கான் உன் ஃப்ரெண்டு? அவன் ஈஏ பக்கத்தில். அங்கேருந்து சைக்கிளில் வந்தியா? 2 நாள் அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன் சைக்கிள். இப்போ மறுபடியும் சைக்கிள் எடுத்துன்னு போவியா? அதான் ட்ரக் வருது. இப்போ சைக்கிள் எடுத்துன்னு போய் குத்துருவேன். ஜூன் 19 வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஜூன் 19 காலேஜ் ஆன் பண்ண ரொம்ப தொலைச்சிருவேன். கொடுக்கணும்டா, பாவண்டா. அவன் சைக்கிளை தொலைச்சிட்டேன்னா அவ்வளோதான், 2 மாதம் சம்பளம் சைக்கிளுக்கே போயிடும். அவன் கேட்காம கேட்பான். உன் ஃப்ரெண்டு பேர்னா சொல்லு, ஃப்ரெண்டு பேர்னா? யோகேஷ்க்கு வந்துட்டு சைக்கிள் கொடுத்துருக்க நண்பரே, அவன் சைக்கிள் தொலைஞ்சா நீங்கள் கேட்க மாட்டிங்களாம். பார்த்துன்னா பார்த்துக்கோங்க. கீர் சைக்கிளு என்ன ஹெர்குலிஸா? ஹெர்குலிஸ் கீர் சைக்கிளு. யோகேஷ் வீடு மறந்துடாதீங்க. கரெக்டா? அதான் 67 இருக்கா? குஷ்டு வந்துட்டியா? பாய். ஸோ கைஸ், சில பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அது ஏன் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் மைண்ட் செட் சரியில்லை அண்ட் பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஆல் குட் தான். ஸோ இனி வீடியோ வரும், மறக்காமல் என் சேனலை பகிருங்கள். பகிர்ந்தால் தான் தெரியும். மைக் மட்டும் வாங்கிட்டோன்னா தரமாக உங்களுக்கு கண்டென்ட் இருப்பேன், தரமான கண்டென்ட்டாக இறக்குவேன். ட்ராவல் பண்ணோம் பார்க்கலாம், எதனா பார்ட் டைம் ஜாப் வந்தால் இல்லை எதனா ஒர்க் வந்துச்சுன்னா நான் அதை போயிட்டு சேர்த்து வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டென்ட் போடுவேன். ஐ திங்க் ஸோ, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும், மறக்காமல் பெல் ஐக்கன் அமைக்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வரட்டாமா மீட்ரு. இந்த நேரத்தில் எவ்வளோ நாய் நிற்குது இங்கே தெருவாண்ட. ஒன்றுக்கிட்ட மிஸ் ஆனாலும் அப்படி லைனாக 3 இருக்குது. எத்தனை பேர் நிற்கிறானுங்க பாருங்களா. அங்கே ஒருத்தர் 2 பேர் உட்காந்துக்கிறானுங்க. ஐயோ